शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் ஒரு அற்புதமான நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். ஏன் அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லாமல் அற்புதமான நிகழ்வு அப்படி சொல்கிறேன்னா, மகா பெரியவா மற்றும் ரமண மகரிஷி அவர்கள் இணைந்து செய்த அற்புத நிகழ்வை தான் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். மகா பெரியவாவும் ரமண மகரிஷியும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டதே இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஒரு அற்புதம் பண்ண முடியும்? அதுதான் மகா ரிஷிகளினுடைய சக்தி. ரமணரும் மகா பெரியவரும் தங்களுடைய மனோபலத்தால் சந்தித்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதை நிரூபிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த நிகழ்வில் நாம் பார்க்க போகிறோம். மகா பெரியவா ஒரு முறை திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறார். தன்னுடைய அணுக்க தொண்டர்கள்லாம் கூட வராங்க. கிரிவல பாதையில் பெரியவா நடந்து வந்துட்டு இருந்தபோது ரமண மகரிஷி ஆசிரமத்திலிருந்து அவருடைய சீடர்கள் பிட்சைக்காக வந்துட்டு இருக்காங்க. மகா பெரியவாவை பார்த்த உடனே பெரியவா முன்னாடி நமஸ்காரம் பண்ணி வணங்குறாங்க. மகா பெரியவா யாருன்னு கேட்குறாரு அவங்கள. ரமண மகரிஷியோட சீடர்கள் பிட்சைக்காக வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறது போல தலையாட்டிட்டு பெரியவா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிடுறார். ரமண மகரிஷியோட சீடர்களுக்கு இது ஆச்சரியமாகவும் வருத்தப்படுற மாதிரி இருந்தது. ஏன்னா ரமண மகரிஷியோட சீடர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் மகா பெரியவா ரமண மகரிஷியை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, அவருடைய சேம நலன்களை பற்றி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டாங்க. இந்த வருத்தத்தை மகரிஷி ரமணர்கள்ட்ட போய் சொன்னாங்க. ரமண மகரிஷி இந்த சீடர்கள் சொன்னதை கேட்டுட்டு சிரிச்சார். சீடர்கள் அர்த்தம் புரியாமல் அவரையே பார்த்தாங்க. ஏண்டா இப்படி பேசுகிறீங்க? இது நேரம் வரைக்கும் அவர் என்னோட பேசிட்டு தாண்டா போனார் அப்படின்னாங்க. ஆனால் சீடர்களுக்கு அது புரியலை. அதாவது இந்த ரெண்டு மகான்களும் மானசீகமாக அவங்களுக்குள்ள பேசி நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க. அதுதான் அங்கே நடந்தது. அதே மாதிரி மகா பெரியவாவுடைய சீடர்களும் மகா பெரியவாகிட்ட கேட்டாங்க, மகரிஷி ரமணருடைய சீடர்கள் வந்தப்ப நீங்கள் வெறும் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டிங்க, ரமண மகரிஷியை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல, ரமண மகரிஷியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே இல்லையா, ஆனால் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மகா பெரியவா சொன்னா, அவங்கள்ட்ட நான் ஆசீர்வாதம் பண்ணுறச்சியே ரமண மகரிஷிகிட்ட பேசிட்டு தாண்டா இருந்தேன், அவர் முன்னாடி இருந்தப்போ தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமே பண்ணேன் நான் அப்படின்னார். அணுக்க தொண்டர்களுக்கு அப்பொழுதுதான் புரிஞ்சது. அதாவது மகான்கள் நேருக்கு நேர் சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, மானசீகமாகவே தாங்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வாங்க அப்படிங்கிறத இந்த இரண்டு மகான்களுடைய சீடர்களுக்கும் அப்பொழுதுதான் புரிந்தது. 1931 வருடம் மேலை நாட்டு அறிஞர் ஒருத்தர் பால் பிரண்டன், அவர் ஆன்மீக ஆய்வாளர். அவர் இந்திய நாட்டினுடைய ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். மெஹர் பாபா, விவேகானந்தா இவங்களெல்லாம் பார்த்து நிறைய ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டார். அதற்கப்புறமா மகா பெரியவாவை காஞ்சி மடத்தில் சந்திக்கிறார். அங்கே மகா பெரியவா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறார். மகா பெரியவா மேலை நாட்டுக்காரங்களை அவ்வளவு சீக்கிரமாக சந்திக்க மாட்டார். ஆனால் பால் பிரண்டன் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்குறப்ப பெரியவா ஒத்துக்கிட்டார். ஏன்னா அவர் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது பெரியவாக்கு தெரியும்.
பெரியவாவும் பால் பிரண்டனும் நிறைய விஷயங்களை பற்றி உரையாடுறாங்க. அதில் பால் பிரண்டன் என்ன கேட்குறார் அப்படின்னா, அதாவது ஒரு மகா யோகி, அவர் கூட நான் எதுவுமே பேச தேவையில்லை, பேசவும் மாட்டேன். ஆனால் அவரோட யோக சித்தியை எனக்கு அவர் உணர்த்தணும், அந்த மாதிரி ஒரு யோகியை நீங்கள் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மகா பெரியவா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ கர்ம மார்க்கத்தில் இருக்கேன், அதாவது மடாதிபதி பொறுப்பில் இருக்கேன். மடத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் வழி நடத்தி கொண்டு போகணும். ஸோ அந்த பொறுப்பில் இருக்கிறதுனால அந்த யோக சித்தியை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த யோக சித்தியை தெரிஞ்சு அனுபவித்து அதை உணர்ந்த 2 மகான்கள் என் மனசுக்குள்ளே இருக்காங்க. அவங்களில் ஒருத்தர் தென்னகத்தில் காட்டுக்குள்ளே வாசம் பண்ணுறார். அவரை சில பேர் தான் தரிசிக்க முடியும். குறிப்பாக வெளிநாட்டுக்காரங்களை தரிசனம் பண்ண அலோவ் பண்ணவே மாட்டார். இன்னொருத்தர் நாட்டுக்குள்ளே தான் இருக்கார், திருவண்ணாமலையில். ரமண மகரிஷின் பேர் அவருக்கு. அவர் யோக சித்தி பெற்றவர். அவர் யோக சித்தியை பற்றின அத்தனை விளக்கங்களும் உங்களுக்கு தருவார். அவரை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கோ அப்படிங்கிறார். ஆனால் பால் பிரண்டன் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்புறதா இருக்கார். மகாபிரியவாகிட்ட இந்த உரையாடலாம் கேட்டதுக்கு அப்புறமா மகாபிரியவாட்ட சொல்கிறார், நாளைக்கு நான் எங்கள் ஊர் போகிறதா நான் பிளான் பண்ணிட்டேன், எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன். இப்போ போய் அவரை போய் பார்த்தனா எப்படி எனக்கு டைம் செட் ஆகும், எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பாஷணை போகிறது. அதுக்கு மகாபிரியவா, உங்களுடைய ஆய்வு முழுமை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு உண்மையாக இந்த ஆன்மீக ஆய்வை கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா ரமண மகரிஷியை போய் அவர்கிட்ட யோக சித்தியை பற்றி விளக்கங்களை தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் உங்களுடைய ஆய்வுகள் முடிவாக நீங்கள் வெளியிட்டீங்கன்னா அது இந்த ஆய்வுக்கு பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு மகாபெரியவா ரொம்ப கண்டிப்பாகவும் கட்டாயமாகவும் சொல்கிறார். பால் பிரண்டன் அதை மறுக்க முடியாமல் மகரிஷி ரமணர்கிட்ட போகிறார். அங்கே அவர் ரமணர்கிட்ட பேசி ரமணனுடைய யோக சித்தியை பற்றி தெரிஞ்சு அதுக்கப்புறமா ரமண மகரிஷியுடைய தீவிர சிஷ்யராக மாறிடுறார். அதுக்கப்புறம்தான் அவர் சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. அதில் ரமண மகரிஷியை பற்றி அத்தனை விஷயங்கள் எழுதுகிறார். ரமண மகரிஷியை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தார். மகா பெரியவா எப்பயுமே தன்னை ஒரு பெரிய மகான் அப்படின்னு நினச்சிக்கிட்டதே கிடையாது. மகா பெரியவா நிறைய பக்தர்கள் உணர்ற மாதிரியான நிறைய அனுக்கிரகங்கள் பண்ணியிருக்கார். ஆனால் அந்த பக்தர்கள் மகா பெரியவா கிட்ட போய் நீங்கள் இந்த அனுக்கிரகம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பெரியவா அப்படின்னு சொன்னால், இதை நான் பண்ணலை, காமாட்சி பண்ணா, சிவன் பண்ணா, நாராயண பண்ணா அப்படி தான் சொல்லுவார். ஆனால் தாம் பண்ணதா என்றைக்குமே சொல்ல மாட்டார். அப்படி ஒரு யோக சித்தி பெற்ற மகா பெரியவா ரமண மகரிஷியோட எவ்வளவு இணக்கமாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ரொம்ப நிரூபணமாக இருக்கும். இன்னொரு விதத்தில் இன்னொரு பக்தருக்கு பெரியவா இதை ப்ரூவ் பண்ணியிருக்கார். எப்படி அப்படின்னா, ஆந்திராவில் ஒரு தம்பதி, அந்த அம்மா பேர் சீதா, கணவர் பேர் பாபு. அந்த சீதா அம்மாவும் பாபுவும் ரமண மகரிஷியோடைய தீவிர பக்தர்கள். மகா பெரியவா ஆந்திராவுக்கு முகாம் போட்டிருந்தப்ப சீதா அம்மா மகா பெரியவாவை பார்க்குறாங்க. மகா பெரியவா மேலே பற்றுதல் ஏற்பட்டு மகா பெரியவா பக்தியாக மாறிடுறாங்க. அவருடைய கணவரோட சீதாம்மா நிறைய தடவை மகா பெரியவாவை தரிசனம் பண்ணுறாங்க. சீதாம்மா கனவுல மகா பெரியவா ஒரு முறை தோன்றி, ரமண மகரிஷியும் நான் தான், மகா பெரியவாவும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி உணர்ற மாதிரி ஒரு கனவுல சொல்கிறார். ஆனால் சீதாம்மாவுக்கு முழுசாக புரியலை. இன்னொரு சமயம் சீதாம்மாவோட கனவுல கோயிலில் மூலவரா ரமண மகரிஷி இருக்கார். அவருக்கு முகமெல்லாம் அம்மை போட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கோலத்தில் ரமண மகரிஷியை பார்க்குறார். இந்த கனவை கண்டோன்னா ஒரு மாதிரி ஆயிடுது சீதாம்மாளுக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல.
அதனால் மகாபிரிவாட்ட வந்து இதை பற்றி விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவாவை பார்க்க வரா. அப்போது மகாபிரிவாவை பார்க்கறதுக்கு சீதாமாலை அனுமதிக்கலை. ஏன்னு கேட்டப்ப மகாபிரிவாவுக்கு அம்மை போட்டிருக்கிறது, அவர் ஜுரத்தில் இருக்கார், யாரையும் இப்போ பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபிரியவாவும் மகரிஷியும் ஒரே பரபிரம்மம் தான் அப்படிங்கிறது அந்த சீதாமாளுக்கு புரிஞ்சுது. இப்படி மகாபிரியவா ரமண மகரிஷியோட சந்திப்பு, அவர்கள் ஒரே காலகட்டத்தில் இருபெரும் மகரிஷிகளாக இருபெரும் மகான்களாக இருந்து நமக்கு ஆன்மீக வழிகாட்டுதலை பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப நாம் இந்த காலத்தில் வாழ்கிறதுக்கு பெருமைப்படணும். இந்த சம்பவங்களிலிருந்து மகாபிரியவாவும் மகரிஷியும் ஒரே பரபிரம்மம் தான் நாமும் உணர்ந்து கொள்ளலாம். இது மாதிரியான நிறைய அனுக்கிரக அற்புதங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். மேலும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.